ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் 2 பொருள் இருந்தால் போதுங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி, வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த ஈவினிங் ஸ்நாக்கை செய்யலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உடச்ச கடலை உருண்டை செய்கிறதுக்காக 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு வேர்க்கடலையை வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க. கடலையில் ஈரப்பதம் இருந்தாலும் இந்த மாதிரி வறுக்கும்போது மொறுமொறுப்பாக ஆகிரும். கடலை நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். கடலையில் இருக்க தோல் எல்லாத்தையுமே கையிலே இந்த மாதிரி நல்லா கசக்கும் போது வந்துடும். தோல் இல்லாமல் எல்லாத்தையும் சுத்தமாக புடச்சி எடுத்து வச்சுக்கணும். தோல் இல்லாமல் வேர்க்கடலை எல்லாத்தையும் நான் நல்லா சுத்தமாக எடுத்துட்டேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். எந்தளவு உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. எந்த கப்பில் வேர்க்கடலை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. விருப்பப்பட்டால் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நாம் சேர்த்துருக்க எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொரகொரப்பாக அரைச்சி சேர்க்கும்போது மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நெய் 1 ஸ்பூன் அளவு உருக்கிட்டு நான் சேர்க்குறேன். விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கங்க. நாம் சேர்த்துருக்க நெய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுறணும். நெய், ஏலக்காய் இந்த 2 பொருளுமே தேவைப்படாதுங்க. வேர்க்கடலையும் வெல்லமும் இருந்தால் போதுங்க. 2ஐயும் நைஸாக அரைச்சிட்டு லட்டு செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கல், மண், தூசி இல்லாத சுத்தமான வெல்லமாக சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட இந்த வேர்க்கடலை லட்டை செய்யலாம். எந்தளவு உங்களுக்கு லட்டு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்வீட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்தளவு லட்டு பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு வேர்க்கடலைக்கு 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். மீடியமான இனிப்பாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 கப் அளவு வேர்க்கடலைக்கு 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்திங்கன்னா இனிப்பு தித்திப்பாக இருக்கும். எல்லா லட்டையும் உருட்டி எடுத்தாச்சு. 1 கப் அளவு வேர்க்கடலையில் எனக்கு 9 லட்டு வந்துச்சு. இப்போ நமக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு சில உருண்டை வெல்லத்தில் கல்மண், தூசி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு வடிகட்டினதுக்கு அப்புறமா வேர்க்கடலையில் சேர்த்து லட்டு செய்யலாம். இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உடச்ச கடலை உருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். Thank you friends.